தயிரை சூடு பண்ணி அதில் பச்சை மிளகா, வரமிளகா, எள்ளு இதெல்லாம் சேர்த்து வேற எந்த பச்சை காய்கறியும் சேர்க்காம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து லேசாக புளிப்பான தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த ரெசிபியில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முந்திரி பருப்பு ஒரு 4-5 போல் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லை, உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததா அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளுமே சேர்த்துக்கலாம், 2 எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வேக விடுங்க. தயிர் நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஆற வச்சிருங்க. இப்போ பேன்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த அந்த தயிர் கலவையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வதக்கி வச்சிருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தண்டோட கொஞ்சமாக மல்லித்தலை, ரொம்ப கம்மியாக மல்லித்தலை தண்டோட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அடுத்ததாக அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினா முடிஞ்சிருச்சு நம்மளோட சைட் டிஷ்ஷு. இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.